நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலும் கூட நமக்கு உபத்திரம் வரும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? உபத்திரம் வரும் பொழுது நம்ம எல்லாருமே பயங்கரமாக இந்த உபத்திரவத்திலேருந்து எப்படி தப்புவிப்பது, எப்படி தப்பித்து கொள்வது அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே வழி தேடுவோம். நமக்கு நாம ஏதாவது வழி இருக்கிறதா இதிலிருந்து மாறிக்கொள்ள என்று சொல்லி உபத்திரவத்தின் நேரத்தில் அநேகரை நாடுவோம். ஒன்று ஜெபிக்க நாடுவோம், இல்லை என்று சொன்னால் இந்த உபத்திரவத்திலிருந்து மீட்கப்படுவதற்காய் மீட்கிற யாரையாவது தேடி ஓடுவோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் கற்றுக்கொள்வதில்லை. உபத்திரவத்தில் பொறுமையோடு கூட கர்த்தருடைய முகத்தை, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நமக்கு தெரியாமல் போய்விடும். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ரோமர் 12:12 மத்திய பகுதியில் வாசியுங்கள். உபத்திரத்திலே பொறுமையா இருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையா இருக்கணுமா? அந்த உபத்திரவம் வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு உபத்திரவம் வரும் பொழுது நமக்கு என்ன வரும் தெரியுமா? கோபம் வரும், அதிகமான கோபம் வரும். சில பேருக்கு தாங்க முடியாத அழுகை வரும். யாரை குற்றப்படுத்தலாம், என்ன செய்யலாம்? எனக்கு இருக்கிற இந்த உபத்திரவத்தில் எனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது. நிறைய பேர் உபத்திரப்படும்போது போய் பேசணுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் என்னை அமைதியாக இருக்க விடுங்க, இல்லைன்னா நான் கோபத்தில் அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நான் எதையாவது பேசி விடுவேன், பொறுமையை இழந்து போய் நான் இருக்கிறேன். ஆனால் வேத வசனம் சொல்கிறது உபத்திரவத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையாக இருக்கணுமா. யாருக்கு அந்த பொறுமை வரும்? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் அந்த பொறுமை வரும். சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறான், நான் உபத்திரவத்தில் என்ன செய்தாராம்? அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டாராம். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. உபத்திரவப்பட்டது நல்லது. நம்மளால் சொல்ல முடியுமா? நான் உபத்திரவப்படுறது நல்ல காரியம் அப்படின்னு சொல்ல முடியுமா? நம்ம நீ ஒருத்தர் உபத்திரவப்பட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்த்து இந்த உபத்திரவம் நல்லது அப்படின்னு சொன்னால் இவங்க பட்டாதான் இவங்களுக்கு தெரியும். எப்படி சொல்லிட்டு போகிறாங்க, உபத்திரவப்படுறது நல்லதான் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்வோம்? அவங்கள மனசுக்குள்ளே திட்டுவோமே தவிர வேற ஒன்றும் செய்ய மாட்டோம். ஐயோ அவங்க நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால நல்லதுன்னு. ஆனால் ஜெபிக்கிற அன்பு சகோதர சகோதரியை பார்த்து இந்த உபத்திரவம் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் வந்திருக்கிறது என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் ஆமாம் உண்மையிலேயே நன்மைக்கு எதுவாய். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய உபத்திரவங்கள் வரும் பொழுது நான் சில நேரம் சிந்திப்பேன், ஆண்டவரே இது தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் வருகிறதே, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாதே அப்படின்னு சொல்லி நான் சிந்தித்தது உண்டு. அநேக காரியங்கள் அப்படி. ஆனால் கொஞ்ச நாள் ஆகும் பொழுது என் கூட ஒரு வாலிப மகள் இருக்கிறா. அவள் சொன்னால், இதெல்லாம் ஆண்டவராக பார்த்து உங்களுக்கு கொடுக்கறது. சிலருடைய இருதயத்தை பார்வோனின் இருதயத்தை போல கடினமாய் மாற்றி விட்டார் ஆண்டவர். இதெல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. இதில் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீங்க. இது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குன்னு சொன்னான். அந்த உபத்திரவம் வந்தப்போ நானும் பொறுமையோடு கூட, ஆண்டவரே இந்த உபத்திரவம் எதற்காக வந்துன்னு தெரில, நீங்கள் அவங்க இருதயத்தை கடினப்படுத்தினதுனால தான் அவங்க இந்த வார்த்தைகளால் என்னை பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பொறுமையோடு கூட இருந்தேன். நான் கொஞ்சம் நாட்கள் கழிக்க தான் எனக்கு தெரியுது, அப்படிப்பட்ட உபத்திரவத்தின் ஊடாய் செல்கிற ஜனங்களே நான் சந்திக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, தலைவலி தனக்கு வந்தால் தான் தெரியும் அது எப்படி வலிக்கணும். இல்லைன்னா மற்றவங்க தலைவலின்னு சொன்னாங்கன்னா தலை வலிக்குதா, அது எப்படி வலிக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வயிறு வலிச்சாதான் வயிறு வலி எப்படி இருக்கும்னு தெரியும். அதனால தான் ஆண்டவர் அந்த உபத்திரவத்தின் ஊடாய் நம்மை தெரிந்து கொண்டு அந்த உபத்திரவத்தின் ஊடாய் நம்மை நடத்துகிறார். இந்த உபத்திரவம் நமக்கு தெரியணும். அதனால தான் இந்த உபத்திரவத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஆனால் நமக்கு கோபம் வரும்ல, அந்த கோபத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்வார், இந்த உபத்திரவத்தின் வழியாக நான் கடந்து போயிருக்கமா, நீ பொறுமையாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்கள் இன்னைக்கு கேட்கலாம், நான் படுற உபத்திரவம் நீங்கள் பட்டிருந்தா பொறுமையாயிருன்னு சொல்வீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அநேக உபத்திரவங்களை நமக்காக சகித்தார் அல்லவா? எத்தனை அடிகள் உதைகள் வாங்கினார் நமக்காக தானே. அவர் ஏதாவது ஒரு பாவம் செய்தாரா? ஏதாவது ஒரு காரியத்தில் அவர் தவறு செய்தாரா? இல்லவே இல்லை. அவர் பிதாவின் சொந்த குமாரன் நமக்காக அடிமை ரூபம் எடுத்து அந்த உபத்திரவத்தில் அடிகள், கசையடிகள் எத்தனை முறை அடித்தார்கள் அவரை. அப்படி சதையெல்லாம் பேய்த்து கொண்டு வந்தது. கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், தலையிலே முள்முடி. எதற்காக இந்த உபத்திரவம்? எதற்காக? நாம் செய்த பாவங்களுக்காக தானே. ஆமென், ஹல்லேலூயா. இப்படியாவது என்னுடைய பிள்ளைகளை மகிமையில சேர்த்து கொள்ள வேண்டும். அவர்கள் இரத்தத்தால் கழுவப்பட்டு என்னோடு கூட வாசம் பண்ண வேண்டும். நான் உருவாக்கின என் ஜனங்கள் என்னோடு கூட தங்கி தாபரிக்க வேண்டும் என்று சொல்லித்தானே அந்த உபத்திரவத்தை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார். அவரை பார்த்து கேட்டார்கள், நீ யூதனுடைய ராஜாவா என்று சொல்லி. அவர் வாய் திறவாமல் இருந்தாராம். ஒரு வாய் திறவாத ஆட்டுக்குட்டியை போல, அடிக்கப்பட போகிற ஆட்டுக்குட்டியை போல அமைதியாக இருந்தாராம். இன்னைக்கு நம்மால் அப்படி இருக்க முடியுதா? உபத்திரவப்படும் பொழுது, அநேகர் நம்மை வசை மொழியால் வசைபாடும் பொழுது, நிந்திக்கும் பொழுது, அவமானப்படுத்தும் பொழுது நம்மால் அமைதியாக இருக்க முடியுதா? முடியலை. பொறுமை இல்லை நமக்கு. ஏனென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் மனுஷிகம் மேற்கொள்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சுபாவங்கள் சிலுவையில் அறையப்பட்டிருப்பதை நாம் காண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் பொறுமை இல்லாதபடி கோபம், மூர்க்கம், வெறித்தனம் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிற அந்த உபத்திரவத்தின் ஊடாய் கொண்டு வருகிற அந்த பொல்லாத வல்லமைகளை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அந்த உபத்திரவத்தில் நாம் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உபத்திரவத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். அப்படி பொறுமையாக யாராவது இருந்தாங்களா? இருந்தார்கள். வேதத்தில் அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 22, 23, 24. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலறையில் அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே கட்டி வைத்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த பவுலும் சீலாவும் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள் ஜனங்கள். எதற்காக? சுவிசேஷத்தின் நிமித்தம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வெளிப்படுத்தியதன் நிமித்தம், அந்த குறி சொல்கிற ஆவியை துரத்தினதன் நிமித்தம் இவனுடைய வாழ்க்கையில் அடிகள், உதைகள், காயப்படுத்தினார்கள். பகலெல்லாம் போட்டு அடித்தார்கள், உதைத்தார்கள். இரவில் சிறைச்சாலையின் உட்காவல் அறையில், வெளியே இருக்கிற அறையில் இல்லை, ஒருவரும் புக முடியாத ஒரு அறையில் வைத்து என்ன செய்தார்கள்? தொழு மரத்தில் அவர்கள் கால்களை மாட்டி, அந்த தொழு மரத்தில் கால்கள் மாட்டப்பட்டால் வெளியே எடுக்கவே முடியாதான், அவ்வளவு வேதனைகள். அதன் மத்தியில் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள். அந்த உபத்திரவத்தில் நம்ம இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? இந்த இயேசு கிறிஸ்து வேண்டாம், ஏன் இந்த பாடு, நமக்கு இந்த பாடு இதனால தானே, வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? பொறுமை இழந்து நாம் என்ன செய்திருப்போம்? இயேசுவை விட்டு அந்த உபத்திரவத்தின் மத்தியிலே வெளியே வந்திருப்போம். ஆனால் பவுலும் சீலாவோ அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்கவில்லை. பொறுமையோடு கூட தேவனை துதித்தார்கள் நடுராத்திரியில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடித்த அடிக்கி, வாங்கின உதைக்கி என்ன செய்வோம்? நடு ராத்திரியில் நல்ல ஒரு தூக்கம் வர்ற நேரத்தில் வேதனையின் உச்சத்தில் என்ன நடக்கும்னு கேட்டால், அந்த வேதனையின் வலி தாங்க முடியாமல் கொஞ்சம் கண்களெல்லாம் அசருகிற அந்த வேளையில் இவர்களோ பொறுமையோடு கூட தேவனை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மால் முடியுமா? உபத்திரவத்தின் மத்தியில் தேவனை துதிக்க முடியுமா? கண்ணீரின் மத்தியில் கர்த்தரை ஆராதிக்க முடியுமா? கவலையின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. வாழ்க்கையில் நிறைய உபத்திரவம் வரும் பொழுது நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை விட்டு தூரம் போவோமே தவிர அவரை நெருங்க மாட்டோம். ஆனால் பவுல் அப்போஸ்தலனும் சீலாவும் கர்த்தரை நெருங்கினார்கள், அவரை நோக்கி துதித்தார்கள். என்ன வந்தாலும் பரவாயில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், உபத்திரவமோ, பசியோ, பட்டினியோ, வேதனையோ, நிர்வாணமோ, பஞ்சமோ,
அவருடைய அன்பை விட்டு பிரிப்பது எது? ஒண்ணுமே கிடையாது. எது வந்தாலும், நிர்வாணம் வந்தாலும் சரி, பசி வந்தாலும் சரி, பட்டினி வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் இயேசு எனக்கு போதும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பொறுமை அவனுக்குள்ளாய் இருந்தது. அந்த உபத்திரவத்தில் அவன் பொறுமையாக அதை கைக்கொள்ள ஆரம்பித்தான். இந்த பவுல் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சவுலாய் இருந்தவன், சபையை அடித்து நொறுக்கினவன், சபையை துன்புறுத்தினவன். இந்த சவுல் தான் பவுலாய் மாறின போது மிகவும் பொறுமை உள்ளவனாய் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த அடி உதைகளை வாங்கி கொண்டு கர்த்தரை நடுராத்திரியிலே துதிக்க ஆரம்பித்தான். இவர்கள் துதிக்கிற அந்த துதியினால என்ன நடந்ததுன்னா, சிறைச்சாலையின் கதவுகள் எல்லாம் திறந்தன, கட்டுகள் எல்லாம் கழன்று போயின. யார் யாரை இந்த சிறைச்சாலையில கைதிகளாய் கட்டி வைத்தார்களோ அத்தனை கட்டுகளும் கழன்று போயின. ஆமென். உபத்திரவத்தின் ஊடாய் நீங்கள் துதிக்கும் பொழுது உங்களுக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் திறக்கப்படும். ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உபத்திரவத்தின் மத்தியில் துதிக்க மாட்டோம். உபத்திரவப்படும் பொழுதுதான் நம்ம அதிகமாக துதிக்கணும். அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன். ஐயோ, இவர்கள் வாழ்க்கையில் உபத்திரவம். இன்னைக்கு ஒரு சகோதரி என்னோடு பேசும்போது சொன்னாங்க, எந்த வேலை என் வாழ்க்கையை குறித்து, என் கண்ணீரை குறித்து, என் வேதனை குறித்து நான் சொல்வேனா, இவளுக்கு வேற வேலையே இல்லை, எனக்கு சொல்ல யாருமே இல்லை, அம்மா இல்லை, அப்பா இல்லை, நான் யார்கிட்ட போய் என் வேதனையை சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் இப்படி உபத்திரவப்படுறாங்க தெரியுமா? யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் படுகிற வேதனையை சொல்ல தகுந்த இடமில்லாதபடி உபத்திரவத்தின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில், கவலையின் மத்தியில் எத்தனை பேர் கடந்து போகிறாங்க தெரியுமா? அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிகமான வேதனை, அதிகமான உபத்திரவம், எங்கே பார்த்தாலும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யாரை நோக்கி பார்க்கணும்னா கர்த்தரை நோக்கி பார்க்கணும். இவர்கள் நெருக்கப்பட்டார்கள், கால்கள் கூட வெளியே எடுக்க முடியாத இந்த சூழ்நிலையில் கர்த்தரை இவர்கள் நோக்கி பார்த்து துதித்தார்கள். எல்லோருடைய கட்டுகளும் கழன்று போயின. ஒருவர் இருவர் துதித்ததுனால அங்கே நடந்தது என்ற அந்த சிறைச்சாலையில் உள்ள அத்தனை கட்டுகளும் கழன்று போயின. சிறைச்சாலையில் உள்ள கதவுகள் யாவும் திறந்தன. ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க உபத்திரவத்தின் மத்தியில பொறுமையோடு கூட தேவனை ஆராதிக்கும் பொழுது எல்லா கட்டுகளும் கழன்று போகும், கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேகருடைய கதவுகள் திறக்கப்படும். ஏன் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீங்க நடக்கிறீங்கன்னா, அநேகர் உபத்திரவப்படுபவர்களுக்கு ஒரு சாட்சியாய் உங்களை நிறுத்தவோ, அந்த உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து போகிறவர்களுக்கு உங்களை கொண்டு விடுதலை கொடுக்கவுமே கர்த்தர் இந்த உபத்திரவத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறார். அந்த பொறுமையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் உபத்திரவம் வரும்போது நான் எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது, தேவ சமூகத்தில் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த பொறுமையை கர்த்தரே உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்கள் அப்படியே துதித்து கொண்டு கதவுகள் எல்லாம் திறந்த உடனே அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு பயம் வந்து விட்டது. ஐயோ, எல்லா கைதிகளும் வெளியே ஓடிவிட்டார், அதிகாரிகள் நம்மை கேட்கும் பொழுது என்ன சொல்வது என்று சொல்லி தன்னைத்தானே மாய்த்து கொள்ள அவன் நினைத்த போது, இல்லை இல்லை, எல்லா கைதிகளும் இங்கே தான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை அடித்து உதைத்து அந்த தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். நல்லதுதான், கைதியெல்லாம் ஓடி போட்டோம், நம்மளை இப்படிலாம் பண்ணாங்களே அப்படின்னு சொல்லாமல் பொறுமையோடு கூட, நீ உனக்கு ஒரு தீமையும் செய்யாத எல்லா கைதியும் இங்கே இருக்கிறாங்க, நம்மளால் சொல்ல முடியுமா? நம்மளால் அப்படி பேச முடியுமா? வாங்கட்டும், நல்லா நம்மளை எல்லாம் பகல் முழுவதும் அடித்தார்கள், இரவில் தொழுமரத்தில் கட்டி வைத்திருக்கிறார்கள், நம்ம காலெல்லாம் வலிக்கு, உடம்பெல்லாம் வலிக்கு, இவன் நல்லா அனுபவிக்கட்டும் என்று சொல்லுவோமே தவிர, அவன் பவுலும் சீலாவும் சொன்னது போல, இல்லை ஒருவரும் தப்பி போகவில்லை, நீ எந்த தீங்கும் செய்ய வேண்டாம் என்று சொல்வோமா? முடியவே முடியாது. இவர்கள் சொன்னதன் நிமித்தம் அந்த சிறைச்சாலைக்காரன், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இந்த உபத்திரவத்தின் மத்தியிலோ இவர்களை விடுவித்திருக்கிறார். இந்த உபத்திரவத்தின் மத்தியிலோ அவர் மேல் இவ்வளவு அன்பாய் இருக்கிறார்கள், பொறுமையோடு கூட இருக்கிறார்களே, அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி காண வேண்டும் என்று சொல்லி, அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுடைய உள்ளத்தில் ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். அடுத்ததாக வசனத்தை அவர்களை வெளியே சொல்லி வாசிங்க. 16, 30, 31, 32. அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே,
ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஹல்லேலூயா. இவன் கேட்குறான், இந்த ஆண்டவரை நான் ஏற்றுக்கொள்ளணும். இவ்வளவு நல்ல ஆண்டவர், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பொறுமையாய் தேவனை துதித்தீர்கள். நான் தீங்கு எனக்கு இழைக்க நினைத்த போது பொறுமையோடு கூட ஒன்றும் செய்து விடாதே என்று சொன்னீர்கள். இப்படிப்பட்ட தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நம்ம உபத்திரவப்படும் பொழுது மற்றவர்கள் அந்த உபத்திரவத்தை பார்த்து, இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் இவர்கள் முகத்தில் இவ்வளவு ஒரு சமாதானம், இது எப்படி என்று சொல்லி நினைக்கும் பொழுது அந்த தேவனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய காரியமாக இது மாறுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா கண் பார்வையே குறைந்து போன சூழ்நிலை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஒரு செல்ஃபோன் பார்க்குறதா இருந்தாலும் எவ்வளோ பக்கத்தில் வச்சு பார்க்குறீங்க, இதெல்லாம் இப்படி. ஆனாலும் உங்கள் முகத்தில் இவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறீங்க, எப்படி? அது தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியால் என் உள்ளத்தில் அந்த சமாதானம். ஆண்டவர் என்னை இந்த அளவாய் ஆசீர்வதித்திருக்கிறாரே, இந்த அளவாய் என்னை உயர்த்தி இருக்கிறாரே, இந்த அளவாய் என்னை நடத்துகிறாரே. இன்னைக்கு உலகத்தில் எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் தேவன் என்னை நன்றாய் வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த உபத்திரவத்தின் மத்தியில் தேவனை துதிக்கும் பொழுது அந்த பொறுமை தானாகவே வரும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை துதிச்சிங்கன்னா கண்டிப்பாக பொறுமை வரும். அதை பார்க்கிற ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு நம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்ள அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அந்த உபத்திரவத்தின் வகையிலேயாய் அந்த சகோதரி அந்த சகோதரன் கடந்து போனாலும் தேவன் அவர்களை விடுவித்தார் அல்லவா? அவர்கள் பொறுமையோடு கூட அந்த நாட்களில் காத்திருந்த போது தேவன் அவர்களை உயர்த்தினார் அல்லவா என்று சொல்லி சொல்வதற்கு ஏதுவாக நாம் மாற வேண்டும். அதைத்தான் பவுலும் சீலாவும் செய்தார்கள். அந்த சிறைச்சாலைக்காரன் கேட்டான், இந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் நீங்கள் பொறுமையோடு கூட இருந்தது மாத்திரம் அல்ல, உங்கள் தேவனை நோக்கி துதிச்சிங்கல்ல, அந்த தேவனை ஏற்றுக்கொள்ள, அந்த ரட்சிப்பை நான் பெற்றுக்கொள்ள, அந்த மீட்பை நான் பெற்றுக்கொள்ள, அந்த ஆத்ம விடுதலையை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சிறைச்சாலைக்காரன் நினச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், இத்தனை அடி உதை எதுக்குப்பா, இந்த இயேசுவை விட்டு விடுங்கப்பா, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இயேசு வேண்டான்னு சொல்லி அவரவர் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் கேட்டது என்ன? நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு காரணம் பவுலும் சீலாவும் அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பொறுமையோடு கூட கர்த்தரை துதித்தார்கள். பாருங்க, அவனுக்கு தீங்கு இழைக்காதபடி பொறுமையோடு கூட பதில் சொன்னாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் இப்பேற்பட்ட ரட்சிப்பை இந்த சிறைச்சாலைக்காரர் பெற்றுக்கொள்ள விரும்பினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், என் உபத்திரம் எவ்வளோ கொடிதானது என்று சொல்வீர்கள். ஆனால் இந்த உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் கடந்து போய், பொறுமையோடு கடந்து போய் நீங்கள் வெற்றியை காணும் பொழுது அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்த முடியும் என்பதற்காக தான் தேவன் இதை அனுமதித்திருக்கிறார். உபத்திரவத்தில் அநேகருக்கு புத்தி சொல்லவும் அநேகரை விடுவிக்கவுமே இந்த உபத்திரவத்தின் மத்தியில் உங்களை நடத்துகிறார். ஆகையால் உபத்திரவத்தின் மத்தியில் பொறுமையாய் கடந்து போங்க. அந்த சிறைச்சாலைக்காரர் நான் தானும் தன் வீட்டார் அனைவரும் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அந்த ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று சொல்லி கால்வர்கள் விரும்பி அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு காரணம் உபத்திரவத்தின் மத்தியில் பவுலும் சீலாவும் பொறுமையோடு கூட தேவனை துதித்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வருகிற எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி இந்த இரவு வேளையில் நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, நன்றி தகப்பனே. உபத்திரவத்தின் மத்தியில் நாங்கள் பொறுமையோடு கூட ஆண்டவரே உம்மை துதிக்க கிருபைதாங்கப்பா. இன்றைக்கு உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே பயங்கரமான நெருக்கத்தின் மத்தியில் ஐயா, எல்லாராலும் நான் உபத்திரப்படுத்தப்படுகிறேன், நிந்திக்கப்படுகிறேன், அவமானப்படுத்தப்படுகிறேன் என்று சொல்லி கண்ணீர் சிந்தி ஜபிக்கிற ஒவ்வொருவரின் உபத்திரவத்தை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தில் அவர்கள் பொறுமையை கற்றுக்கொள்ளவோ, அதே நேரத்தில் விடுவிக்கப்படவோ, அநேகரை விடுதலைக்குள்ளாய் கொண்டு வரவோ கர்த்தர்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தை நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.
கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.